நேற்று சாயங்காலத்துலேருந்து ஒரு வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்குங்க. தஞ்சாவூர் தொகுதி டிவிகே வேட்பாளருடைய பழைய வீடியோ தான். 2016-17 எடுத்த வீடியோ. அவர் அப்போ பார்த்தாலே தெரியுது, அவர் ரொம்ப ஒல்லியான தேகத்தோடு இருக்கார். அவர் டிவிகேல சேர்ந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி அவருடைய செயல்பாடுகள் இல்லை அப்படிங்கிறத நாங்கள் உணர்றோம். நாங்கள் அதை பற்றி டிஃபைன் பண்ண கூட ஓகே தான். ஆனால் இப்போ பேசுகிறவங்க எல்லாருமே திமுகவை சேர்ந்தவங்க எல்லாரும் நேற்று சாயங்காலம் அதை எங்களுக்கு அமுச்சு விட்டு அவ்வளோ கிண்டல் பண்ணி எங்களுக்குமே சங்கடமாயிடுச்சு. நாங்கள் எப்படி பேசுறது அவங்ககிட்டனே தெரியல. ஸோ இந்த மாதிரியான தர்ம சங்கடத்தை இனிமேலும் வேட்பாளர்கள் யாருமே உங்கள் தொகுதி மக்களுக்கு கொடுக்காதீங்க. நீங்கள் யாருன்னே எங்களுக்கு தெரியாது, உங்களுடைய கேரக்டர் தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் விஜய் சொன்னார், விஜய் நிறுத்தி வச்சிருக்கிறாருங்கிற ஒரே ஒரு அந்த ஒரு வார்த்தைக்காக உங்களை நாங்கள் நல்லபடியாகவே ஜெயிக்க வச்சுருக்கோம். 1 ஓட்டு 2 ஓட்டு வித்தியாசத்துலலாம் இல்லாமல் நல்ல முறையில் உங்களை நாங்கள் வின் பண்ண வச்சுருக்கோம். எங்களுக்கு சங்கடத்தை தயவு செஞ்சு தராதிங்க. சாராயத்தை ஒழிக்கணும், பெண்களுக்கு பாதுகாப்பு வேணுங்கிற 2 காரணத்துக்காக தான் இந்த புரட்சியே நடந்திருக்கு. இந்த புரட்சி ஏன் நடந்திருக்குங்கிறத கொஞ்சம் யோசிங்க. இனிமேலும் இந்த வேட்பாளர்கள் சைட்லேருந்து இந்த மாதிரியான வீடியோஸோ தவறான செய்திகளோ வராமல் பார்த்துக்கோங்க. வந்தால் ஓவர் ரியாக்டும் பண்ணிடாதீங்க. நீ காலையில் ஒரு பையன் ஒரு வீடியோ அனுப்பிச்சிருந்தாரு. தன்னோட குழந்தைய பக்கத்தில் வச்சுக்கிட்டு விஜய் மாமா ரொம்ப நல்லவர், அதாவது விஜய் சரவணன் அவரை பற்றி பேசுகிறாங்க, ரொம்ப நல்லவர், தயவு செஞ்சு அப்போ விஜய் சொல்லிட்டாரு குழந்தைங்கள கிண்டர் ஜாய் வாங்கி தருவாங்களா, அப்போ அடம் பிடிக்கிற மாதிரி அடம் பிடிங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இனிமேலும் குழந்தைங்கள இந்த மாதிரி வீடியோவில் காட்டாதீங்க, தயவு செஞ்சு காட்டாதீங்க. அவங்கள வச்சு எதுவுமே பேசாதீங்க. நம்மளோட சுயநலத்துக்கு பிள்ளைங்களை யூஸ் பண்ணாதீங்க. நானும் டிவிக்கே தான். பட் ஆனால் இதை எனக்கு உடன்பாடு இல்லை. இந்த விஷயத்தெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்.